அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எந்தெந்த விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் பூமிக்காரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பூமிக்காரகன், மங்களகாரகன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் உச்ச வீடான மகர ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார். அவருடன் இணைந்து வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகர ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க. எனவே இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது போட்டித் தேர்வுகள், நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அந்த தேர்வில் வெல்வதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன், செவ்வாய் இரண்டு கிரக நிலைகளும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. சனி கும்பராசியில் சஞ்சரிப்பது கூடமாய் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது. தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது முதன்மை சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. இது பெரும்பாலும் பல விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. எனவே குரு பகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறது. தண்டனையாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த சுக்கிரனும் இந்த தருணத்தில் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் மிக வலுவாக தனுசு ராசியில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் குருவினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிக சிறப்பாக கிடைக்கும்
கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது மிக சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. மீன ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் தடையான காரியங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மோட்சக்காரகரான கேதுவும் தனது சமகிரகமாக புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது ஒரு விஷயத்தை நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்து கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக்கொள்வதை விட அதற்கான தெளிவான ஒரு தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த தருணத்தில் தண்டனையாக இருந்த சூழ்நிலையை நிச்சயமாக ராஜயோகமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 6 8 தேதி வரை தனுசு ராசியிலும் 8 10 தேதி வரை மகர ராசியில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரித்த சந்திரன் அதற்கு பிறகு செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 8 10 தேதி வரை. அதற்கு பிறகு சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு அவர் ராகுவுடன் இந்த வாரத்தின் இறுதியில் இணைகிறாருங்க. இது மட்டுமல்லாது மிக முக்கிய தினமான தை அமாவாசை இந்த வாரத்தில் வருகிறதுங்க. தை அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் அபரிவிதமான பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அப்படி கிரக நிலைகளின் அமைப்பு அமைந்திருக்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு மிக விரைவில் சுகஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சில சிக்கல்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஆனால் அதே சமயம் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனி சஞ்சார காலகட்டத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை அள்ளித்தரக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடன் இணைந்து அவரது தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைவது பல்வேறு வகையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கோல்சார விதியின் அடிப்படையில் இந்த இணைவு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட ஜென்ம ராசியில் இந்த இணைவு நடைபெறுவதால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய். இது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன். சுபத்துவ பாதையில் திரும்பி இருப்பது பல்வேறு வகையில தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சந்திரனும் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இறுதியில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பும் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு.